ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் மூன் 1212 யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, ரொம்ப சிம்பிளாக, ஃபாஸ்ட்டாக, ரொம்ப டேஸ்டியாக சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதவே நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கன் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்துட்டு சின்ன சைஸ் வந்து பெரிய வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி, பூண்டு, கிராம்பு 2, ஏலக்காய் 1, பட்டை சின்னது, அதுக்கப்புறம் சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் என்ன தேவைப்படுது அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் வந்துட்டு மசாலா தேவைப்படுது. அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், கடுகு, அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் எண்ணெய், அப்புறம் தேங்காய் வந்து ஒரு சின்ன பீஸ் வந்துட்டு அரைச்சி வந்துட்டு வச்சுருக்குறோம். தேவையான அளவு உப்பு யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுங்கிறது வாங்க பார்க்கலாம். அடுப்பில் வந்துட்டு பற்ற வச்சு வாணலி ஒன்று வச்சுக்கலாம். அந்த வாணலி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா கடுகு வெடித்து வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பெரிய வெங்காயமும் கருவேப்பிலை 2 போட்டு கலந்து விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் தக்காளி எடுத்து போடலாம். தக்காளி எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வந்துட்டு வரட்டும். ஃபாஸ்ட்டாக வணங்குறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த தக்காளியெல்லாம் மசிஞ்சு வர அந்த டைமில் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போக வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மிளகாய்த்தூள் வந்துட்டு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் தூள் வந்துட்டு நல்லா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் தூள் நல்லா போட்டுக்கலாம். இது கூட உங்களுக்கு கரம் மசாலா பொடி இருந்தால் கரம் மசாலா பொடி யூஸ் பண்ணுங்கள். உண்மையாக சூப்பராக இருக்கும். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் சிக்கனை வந்துட்டு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். போட்டு அப்படியே வணக்கி விடலாம். ஃபஸ்ட்டே நம்ம கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ மட்டும் கொஞ்சம் அளவாக நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். சிக்கன்லேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தண்ணி இதில் நம்ம சேர்க்க தேவையில்லை. நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணி விட்டுட்டுருக்கலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் என்ன செய்யலாம், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயில் வந்துட்டு சாறை கழுவி தேங்காய் மட்டும் அரைச்சதை ஊற்றி அப்படியே வணக்கி விடலாம். அந்த தேங்காயோட இருக்கிற அந்த தண்ணியோட மட்டும்தான் நல்லா ஃப்ரை ஆகும். ஏன்னா சிக்கன்லேயும் தண்ணி விடும். ஸோ நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கலாம். அப்பப்போ வந்துட்டு மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ்க்கு 1 டைம் வந்து எடுத்து அடி பிடிக்காத அளவுக்கு கலச்சு விட்டுட்டு மூடி வச்சிட்ருக்கலாம். ஸோ இதே மாதிரி அப்பப்போ கொஞ்சம் ஓப்பன் பண்ணி நல்லா வணக்கி விட்டுட்டு இருந்தீங்கன்னா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆகும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம கொத்தமல்லி தழை தூவி விட்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆகி அந்த தண்ணியெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டேஸ்டியான சிக்கன் ஃப்ரை ரெடி. இது ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாகவே அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து சாதத்துலேயும் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதில் எல்லாத்துக்குமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே வேறு லெவலில் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.